ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். அழகே அழகுல சுரேஷும் மதியும் ஊருக்கு போயிட்டு ரிட்டர்ன் வர்றதுக்காக மதி வண்டியில் ஏறி உக்காடுறாங்க. அப்போ மதிக்கு பார்த்தீங்கன்னா மயக்கம் வர்ற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. என்னவா இருக்கும் அப்படின்ட்டு. ஒரு வேளை நேற்றும் ட்ராவல் பண்ணிவிட்டு இன்றைக்கும் ட்ராவல் பண்ணுறதுனால இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. மதி ஒரு மாதிரியாக இருக்கிறத பார்த்து சுரேஷ் பார்த்தீங்கன்னா என்னாச்சு மதி அப்படின்றாங்க. இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்றாங்க. மதி கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா வண்டியை நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வண்டியை நிப்பாட்டினோடனே மதி பார்த்தீங்கன்னா போய் வாமிட் பண்ணுறாங்க. வாமிட் பண்ணுறத பார்த்த சுரேஷ் பார்த்திங்கன்னா தண்ணி எடுத்துன்னு போய் கொடுத்து மதியை கேர் பண்ணி பார்த்துக்கிறாங்க. சரி வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்து உட்கார வைக்கிறாங்க. மதி பின்னாடி உட்காந்து இருக்காளையா அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷும் பார்த்திங்கன்னா மதி உட்காந்து இருக்கிற பின்னாடி சீட்டில் வந்து உட்காந்து ஏதாச்சும் வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மதி பார்த்திங்கன்னா இல்லை ஒன்றும் வேணாம் அப்படின்றாங்க. இவ்வளோ அக்கறையாக கேர் பண்ணி பார்த்துக்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு மதி பார்த்திங்கன்னா மதிக்குள்ளே ஒரு சாஃப்ட் கார்னர் வருது. அப்புறம் மதி பார்த்திங்கன்னா சுரேஷ் மேலே படுத்து தூங்கிட்டு வராங்க. சுரேஷ் பார்த்திங்கன்னா வீடு வந்துச்சு அப்படின்றாங்க. மதி பார்த்திங்கன்னா திடீர்னு எந்திரிச்சு ஓ சுரேஷ் மேலே நம்ம படுத்துட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்கிறாங்க. சுரேஷும் கீழே இறங்குறாங்க. இங்கே மலர் பார்த்தீங்கன்னா என்ன சுரேஷ் போயிட்டு ஒரே நாளில் ரிட்டர்ன் வந்துட்டேன் அப்படின்றாங்க. அதுக்கு ஏன் நீ நான் வேலைக்கு போகிறது இல்லையா அங்கேயே இருக்கிறது தானா வேலை அப்படின்றாங்க. இல்லைப்பா மதியம் நீ எப்பயாச்சும் தானே வெளியில் போகிறீங்க அதனால தான் கேட்டேன் அப்படின்றாங்க. மதியம் பார்த்தீங்கன்னா வராங்க. என்ன மதி 2 பேரும் பின்னாடி சீட்டில் உட்காந்து வரீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைக்கா எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியல அதனால தான் அப்படின்றாங்க. ஏன் என்னாச்சு அப்படின்றாங்க. இந்த மாதிரி வாமிட்டு தலை சுற்றுற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்றாங்க. இப்போ ஓகேவான்றாங்க. ஓகேக்கா அப்படின்னு சொல்லிட்டு வா உள்ளே போகலாம் அப்படின்ட்டு கூப்பிட்டு போகிறாங்க. இந்த சீரியல் எப்படி இருந்தால் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.